எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இருக்கிறது ஸ்கை துபாய். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ இருக்கிறது துபாயில். ஆக்சுவலாக துபாயில் மால் ஆஃப் எமிரேட்ஸ் நம்ம போகிறோம். இப்போ பாருங்கள், புர்ஜ் கலிஃபா நான் பை ரோடில் தான் பார்த்தேன். பட் என்னால் இந்த ட்ரிப்பு வந்து புர்ஜ் கலிஃபா உள்ளே போக முடியல. பட் புர்ஜ் கலிஃபா நான் பார்க்கணுன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் ஹாட் டெம்பரேச்சரில் அங்கே போய் என்ன பார்க்க போகிறோம். நைட்டில் போனால் நல்ல வாட்டர் ஃபவுண்டைன் பார்க்கலாம், கொஞ்சம் லைட்டிங் நல்லாயிருக்கும், நல்ல புர்ஜ் கலிஃபா என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு அதுக்கு தகுந்தாப்புல டைம் கிடைக்கல. இருக்கிறதே நம்ம 6 நாள் தான் துபாய் சுற்றி பார்க்க வந்தோம். 30 நாள் விசா இருந்தது, டூரிஸ்ட் விசா. ஆனால் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையால் திரும்ப நான் தோகாவே வந்துட்டேன். அதனால் நம்ம வந்து புர்ஜ் கலிஃபா பார்க்க முடியல. இருந்தாலும் துபாய்க்கு வந்தால் ஒரு மெமரிஸாக இருக்கணும். அட்லீஸ்ட் மால் ஆஃப் எமிரேட்ஸ் வேணாலும் போய் பார்த்துட்டு உள்ளே ஏதோ சுவிட்சர்லாண்டு மாரி சூப்பராக ஐஸ் கட்டியில் என்ஜாய் பண்ணலாம். ஸ்கை துபாய்னாங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருந்தது. சரி உள்ளே தான் போய் பார்ப்போமே எப்படி தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி தாங்க நான் என் ஃப்ரெண்டு வந்து அழைச்சிட்டு வந்தாப்புல. நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும் போதே புர்ஜ் கலிஃபாவோட இதை வந்து அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தேன். அந்த டவர் வந்து 1 by 1 நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போதே செம்ம அட்ராக்டாக இருந்தது. அதாவது துபாயில் வந்து இன்றைக்கி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய எக்ஸ்பர்டர்ஸ் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னா கோல்டன் விசான்னு சொல்லலாம். இப்போ இந்த கோல்டன் விசா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமஸான ஆளுங்களுக்கும் நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. இந்த கோல்டன் விசாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். வாங்க மால் ஆஃப் எமிரேட்ஸ் போய் பார்ப்போம். வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ துபாயில் இருக்கோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மால் ஆஃப் எமிரேட்ஸில் இருக்கோம். இங்கே வந்து ஸ்கை துபாய், அதாவது கூலான பிளேஸ், ஆர்டிஃபிஷியலாக கூலான பிளேஸை நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க மால் ஆஃப் எமிரேட்ஸை கம்ப்ளீட்டாக நான் சுற்றி காட்டு பாருங்கள். செமையாக இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்கை டைவிங், அதாவது நாட் ஸ்கை டைவிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கை துபாய். அதாவது துபாயில் எப்படி ஒரு சுவிட்சர்லாண்டு போனால் ஒரு ஃபீல் வருமோ அதை வந்து எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஏகப்பட்ட ஆஃபர் போகுது பாருங்கள். ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு ஸ்டார்டிங் ப்ரைஸு 99 dirhams. இங்கே கான்செப்ட் ஸ்டோரு, நிறைய எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ் மாலில் பார்த்திங்கன்னா சாம்சங்கோட டிஸ்பிளே இது வச்சுருக்காங்க. இங்கே நிறைய ஏஐ சிஸ்டம் சம்மந்தமாகவும் சினிமாஸு, இந்த மால் ஆஃப் எமிரேட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்குறது அவ்வளோ ஒரு டஃப்பான விஷயம். உங்களுக்கு என்ட்ரன்ஸை கரெக்டாக தேடி போய் கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கே போகும்போது தான் ஆகுது. வாங்க ஸ்கை துபாயை போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 220 dirhams தான் போகுது. ஏன்னா வெயில் டயத்தில் ஸ்கை துபாய் வந்து ரேட்டு வந்து ரொம்ப லெஸ்ஸு தான். ஆனால் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் பாஸ் 345, ப்ரீமியம் 450, 4 பேருக்கு 1000 dirhams. உள்ள என்ட்ரன்ஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட் டைமுங்கிறதால பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க சம்மரில். அதுக்காக இங்கே வந்து 220 dirhams போகுது. இதுக்கு கேரிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையா. ஏன்னா கேரிஃபோரில் பாயிண்ட் வந்து 6 dirhams வருது. இதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ க்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். இங்கே ஸ்கை துபாய் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் ஐஸ் கட்டியை எப்படிலாம் இருக்குது. ஐஸ் கட்டி செமையாக இருக்குது. ஒரு ஆர்டிஃபிஷியலாக சுவிட்சர்லாண்டு போன மாரி ஒரு ஃபீல் இருக்குது. இதுக்கு அவங்க வந்து மெயினாக கேட்குறது 220 dirhams. 20 dirhamsல நமக்கு ஃபுல்லாக க்ளவுஸ்லாம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரீஸ் ஆகி அப்படியே அழகாக இருக்குது, செமையாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு. இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். ஐஸ் கட்டி பாருங்க, வா கிறிஸ்டலாக வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போய் ஐஸ் கட்டி எப்படி எடுக்க போகிறோன்னு பாருங்கள். நான் ஒரு கையில் க்ளவுஸே போடல. மைக்கு, அதாவது நம்ம ஐஃபோனை வந்து டச் பண்ணுறதுக்கு க்ளவுஸில் டச் பண்ணால் கூட டச் ஆகவே மாட்டேது. அதுக்காக மைக் வச்சுருக்கேன். மைக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதாலும் அப்பப்போ பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்க, செம ஐஸ் கட்டி, வா. ஆனால் 220 dirhamsக்கு இது ஒர்த்துங்க. சுவிட்சர்லாண்டு போன ஃபீலே இருக்குது. வா ஐஸ் கட்டி பாருங்க, வா செமையாக இருக்குது. இதுக்காக ஷூவு, இதுக்கு தகுந்தாப்புல ட்ரெஸ்ஸு, இதுக்கு ஒரு லாக்கரு, எவ்வளோ விஷயம் பாருங்கள். பசங்களாம் எப்படி வளர்கிறாங்கன்னு. இதில் நிறைய ரைடும் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹாட் சாக்லேட்டு கூட சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் வளர்கிறாங்கன்னு. ஐஸ் கட்டி செம்மையாக இருக்குங்க. அப்போது ஆர்டிஃபிஷியலாக ஒரு சுவிட்சர்லாண்டு போன ஃபீலு. ஆக்சுவலாக இப்போ சம்மர் கேப்புங்கிறதாகல ஜூலை 1 to August 13 வரையும் 220 dirhamsக்கு இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம்.
இங்க பாருங்க ஐஸ் கட்டி செமையா இருக்கு ஐஸ் கட்டி. இதுல நம்ம ரைடெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ரைடுக்கு நம்ம கியூல நிக்கணும்னு நினைக்கிறேன். ஐஸ் கட்டி பாருங்க, ஐயோ ஷூல வச்சு பார்த்தாதான் அது பவுடரா இருந்தது. ஏதோ சால்ட் மாரி இருக்கு. எப்படி வந்து ரைடை என்ஜாய் பண்றாங்க பாருங்க. ரோப்பு கட்டி அது மேலே ஏறி ரைடை என்ஜாய் பண்றாங்க. நம்ம சுவிட்சர்லாண்ட்லாம் பார்த்துருப்போம், ரோப்பில் வந்து ஒரு டைவிங் மாரி இருக்கும். அந்த ரைடும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லாம் பசங்க எல்லாருமே விளையாடுறாங்க ஐஸ் கட்டியை வச்சு. ஐஸ் கட்டி எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க. பசங்க விளையாடுறதெல்லாம் பாருங்கள் ஐஸ் கட்டியில். எல்லோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு. சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு வரும்போது நீங்கள் இங்கே ஸ்கை துபாயில் பயங்கரமாக என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஏன்னா ஐஸ் கட்டியை வந்து நம்ம சுவிட்சர்லாண்ட்லேயும் லண்டன் யூகேலலாம் பார்ப்போம். ஆனால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டு பாருங்கள். ஐஸ் கட்டி எப்படி இருக்குது பாருங்கள். கண்ணாடி மாரி இருக்குது. ஐ பிரேக் ஐஸ் நோ, அந்தளவுக்கு பிரேக் பண்ணுற மாரிலாம் இல்லைங்க. பயங்கர அழுத்தமாக இருக்குது. ஆனால் பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. தேய்ச்சா கூட ஐஸ் கட்டி வெளில வருது. இதான் நம்ம ரைடு போக போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி ரைடு போக போகிறேன்னு. வா, கொகை மாரிலாம் வச்சுருக்காங்க. இந்த கொகைக்குள்ளே பாருங்க எல்லோ பாருங்க, எல்லோ ஐஸ் கட்டி இருக்குன்னு. ஆனால் வெறுங்கையில் வச்சா விரைச்சி போகுது. என்னால் க்ளவுஸ் இல்லாமல் இருக்கவே முடியல. அதாவது இங்கே பாருங்கள் எல்லோரும் ஐஸ் கட்டியில் எப்படி விளாட்றாங்கன்னு. நான் வீடியோவும் எடுக்கணும், அதே டயத்தில் விளையாடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக. அதாவது ஒரு சின்ன ஸ்லைடு மாரி போட்டு அடி செம்ம அடி விழுவுது. ஆனால் ஐஸ் கட்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு. வெறும் கையில் எடுக்கவே முடியலங்க. கையை விரைச்சி போகுது. கிட்ட போலாலே யாரும் வந்து வெறும் கையில் தொட்டுறாதீங்க. அப்படியே விரைச்சி போகிற மாரி இருக்கு பாருங்க. ஸ்கை துபாய்னு போட்டு ஸ்கை துபாய் சம்மர் கேம்ப்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருக்குங்க. துபாயில் எதை சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ, ஸ்கை துபாய் வந்து உண்மையிலே என்ஜாய்மெண்ட்டு. சம்மர் கேம்ப்பு செமையாக இருக்குது. ஐஸ் ரைடு ஒரு ஸ்லைடு மாரி இந்த ரப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து நம்ம வந்து அந்த ஸ்லைடில் பிடிச்சி தள்ளி விடுவாங்க. சர்வல் மாரி அப்படியே மேலே போயிட்டு வரும். இதுக்கு ஒரு லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நின்றுக்கிட்டோம்னா இந்த லிஃப்ட்டு ஏற்றிட்டு போயிடும். பக்காவாக வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஏதோ ஸ்கை துபாய்ங்கிறது ஒரு சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நம்ம வந்து சில கண்ட்ரிலலாம் பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு இடமே கிட்டத்தட்ட ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட ஃபுல்லாகவே ஐஸ் மலையாகவே இருக்குது. அங்கே பாருங்கள் மேலெல்லாம் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பால் ரைடு இருக்குது. இந்த பால் ரைடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டான ஒரு ரைடாக இருக்குது. உள்ளே உட்காந்துட்டு ரைட் பண்ணுற மாரி இருக்குது. செமையாக இருக்குது இந்த ரைடு. அதுக்கும் லிஃப்ட் இருக்குது. என்னன்னா மார்னிங் மூன். இந்த ரைடுக்கு எங்கண்ணா கியூ இருக்கு? ஓ, அந்த சைடா? மொத்தம் எத்தனை ரைடுண்ணா? சம்மர் பேக்கேஜ் 6 ரைடு. நான் 2 ரைடு. இதுல ஸ்னோ பார்க் மட்டும் தான் 4 ரைடு தான். ஓகே. பம்பர் கார் ஒன்று. ஓகே. அந்த பம்ப் செட் ஒன்று. பம்பர் கார் எங்கன்னா இருக்கு? கீழே போனீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. பம்பர் காருங்கிறது இது ஸ்லைடு மாதிரி விளையாடுறதா? ஓகே ஓகே. பிஸிலனா நான் உங்களை சேர்லிஃப்ட் அனுப்பி விடுவேன். பிஸியா இருக்கு. பம்பர் கார் எப்படின்னு போகணும்? கீழே இறங்கி ஸ்டெப்ல போனா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ்ல அடுத்த ஸ்டெப்ஸ். பால் ரைடுக்கு இங்கே போகணும். இதுல போகணும். எல்லாத்துக்குமே கியூ பயங்கரமாக க்ரௌட் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன். நார்மல் ப்ரைஸ் எத்தனை ரூபாங்க? இதான் நீங்கள் நார்மல் டிக்கெட். நெக்ஸ்ட் ஒன்.
இல்லை இப்போ நான் டிசம்பர் மார்ச்சில் நெக்ஸ்ட் இயர் வரேன்னு வைங்க, அப்போல்லாம் ப்ரைஸ் கம்மியாகுமா? இதுக்கு கீழே கம்மியாகுமா? 190. ஓகே. நீங்கள் எந்த ஊர்ண்ணே? கும்பகோணம். நான் திருவாரூர். உங்கள் பேர் என்ன? ஷாவுல். என் பேர் ஞானகுமார். பாருங்க மக்களே, எவ்வளோ பெரிய பாலு. கும்பகோணத்துலேருந்து வந்து நம்ம தமிழ் மக்களை டூரிஸ்ட் விசாவில் வந்து பார்க்கணுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாலி, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 ரைடு தான் நம்ம போக முடியும். ஆனால் எல்லா ரைடும் என்னால் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, அந்தளவுக்கு க்ரௌட் இருக்குது. பார்த்தீங்கன்னா செம்ம கூல் டெம்பரேச்சரு. இதில் வந்து நான் இந்த பலூன் ரைடுக்கு எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க பாருங்கள். இங்கே ஸ்கேட்டிங் எல்லோரும் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ரைடுக்கு வந்து நம்ம எலிஜிபிளாக இல்லைன்னு தெரில. நான் வந்து பேசிக் சம்மர் கேம்ப்புன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 220 dirhams. இதிலே வந்து மார்ச்லலாம் வந்து 119 தான் சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ டிஸ்கவுண்ட் சொன்னாப்புல, ஆனால் ஓரளவு ஓகே. ஆனால் பாருங்கள் எப்படியெல்லாம் சின்ன பசங்க விளையாடுறானுங்கன்னு. மக்களே, இப்போ துபாயில் வந்து இந்தமாரி ஸ்கை துபாயில் வந்து இந்த புல்லட் ரைடு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம அட்ராக்ஷனாக இருந்தது. எனக்கு வந்து மெயின் வந்து இந்த ஐஸ் கட்டி எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கிற மாரி இருக்குது. எப்படி இந்த இடம் மட்டும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க? அதுவும் பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து, அதாவது சில ஐஸ் மலையில எல்லாம் பண்ணுற ஐஸ் ஸ்கேட்டிங்கு, இது எல்லாமே பக்கா ஆர்கிடெக்சரு, பக்காவான சேஃப்டி என்வாயன்மெண்ட்டோட பண்ணியிருக்காங்க. இது எப்படி இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ கூலாகுதுன்னு நான் ரொம்ப நேரமாக யோசித்தேன். பட் இதுக்கான ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா மேலே அங்கங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கூல் சென்சேஷன் மட்டும் ஏன் இங்கே அதிகமாக இந்த ஏரியாவில் மட்டும் இருக்குது? அப்போ வந்து இதுக்குன்னு டெம்பரேச்சர், அதாவது -4 இருக்கிற டெம்பரேச்சர் இந்த ரூமில் இருக்குது. அதாவது இந்த ரூம் ஃபுல்லாக க்ளோஸ்டு. அந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா கண்ணாடி இருக்குது. இத்தனை ரைடு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வேலை பார்க்குறவங்களாம் நினச்சி பாருங்கள், எவ்வளோ கூல் டெம்பரேச்சரில் டெய்லி வந்து வேலை பார்க்கணும். அதாவது இது வந்து எப்போலேருந்து நடக்குதுன்னா, காலம்பரை 9 o'clockலேருந்து நைட்டு 12 o'clock வரையும் இது நடக்குது. சில பேருக்கு அன்லிமிட்டட் டைம் வந்து கூட பே பண்ணி இதில் விளையாடுறாங்க. இந்த ராட்சச பலூனில் ஒரு ரைடாக இருக்கட்டும், அதேமாரி ஐஸ் ஸ்கேட்டிங்காக இருக்கட்டும், இதில் வந்து அழுத்து போகாத அளவுக்கு அவங்களாம் விளாண்டுட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீஸாவாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், எல்லாமே விற்கிது உள்ளேயும். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்து, இன்னும் கொஞ்ச நாள் டீ கடை கூட வச்சுருவாங்க உங்களுக்கு உள்ளே. ஆனால் வரவங்க எல்லாருக்கும் முகத்துலேயும் பயங்கர ஒரு பிரகாசமான ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். அதாவது ஜப்பான்காரன் ஏன் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கான், ஏன் இந்தியாவில் வந்து 60, 70, 50 கீழே நிறைய பேர் செத்துடுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் இருக்கோம். ஆனால் நம்மளோட டெம்பரேச்சர் வந்து ஹாட் டெம்பரேச்சர் காலத்தில் நம்ம வந்து வெளியில் போனால் நம்மளால் அந்த வெயிலை தாங்க முடியாது. ஆனால் ஜப்பான்காரவங்களாம் அதிக நாள் உயிரோடு வாழ்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் வந்து இந்த பனிக்காலமும் நம்மளை சொல்ல முடியும். அங்கே வந்து கூல் டெம்பரேச்சர் அதிக காலமும் வெயில் வந்து கம்மியான காலமும் இருக்கிறதால சில பேர் இந்த கூல் டெம்பரேச்சரில் அதிகமாக வாழக்கூடிய விஷயங்கள் நடக்குது. அதனால் கூல் டெம்பரேச்சர்லேயும் நம்ம பாடியை வாழ வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இந்த கூல் டெம்பரேச்சர் நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம டாப் வியூவில் இருக்கோம். இங்கே பாருங்கள், வியூவை செம்மையாக இருக்குது. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஸ்கை துபாய் வந்து உண்மையிலே ஐஸ் கட்டியை வந்து, அதாவது நான்லாம் சுவிட்சர்லாண்டு போனதில்லை, காஷ்மீர் போனதில்லை, இங்கெல்லாம் எங்கேயுமே வந்து ஹாட் டெம்பரேச்சர் தான். 16 வருஷமாக கல்ஃபில் இருந்து ஒரே வெயிலும் இதுவும் தான் நான் பார்த்தேன். ஆனால் திடீர்னு இந்தமாரி ஒரு கூல் டெம்பரேச்சரில் நம்ம இருக்கோம்னு நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஹாட் டெம்பரேச்சரை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் வெயிலை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் பனியை சமாளிக்க முடியாது உங்களுக்கு. அப்படி ஒரு மைனஸில் இருக்குது. ஆனால் நான் ஏதோ ஸ்கை துபாய்னா ஏதோ சின்னோண்டு ஏதோ தமா துண்டு இருக்கும் உங்களுக்கு, பனிமலை ஐஸ் கட்டி இப்படி தானே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி வந்தால், இங்கே வந்து பார்த்தா ஒரு உலகமே ஐஸ் கட்டி உலகமாகவே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரோலர் ஒன்று மேலே போகுது. நான் எடுத்த டிக்கெட்டில் அது அலோடட் இல்லைன்ட்டாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், மேலேருந்து ஸ்கேட்டிங்கு அதெல்லாம் செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டாப் வியூலேருந்து பார்த்துட்ருக்கோம். என்ன வேகமாக ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள் பசங்கள்லாம். ஆனால் உண்மையிலே ஸ்கை துபாய் வந்து உண்மையிலே ஒரு அட்ராக்டிவான துபாய்ன்னு நம்ம சொல்ல முடியும். மால் ஆஃப் எமிரேட்ஸில் நான் இது வரைக்கும், அதாவது துபாயில் 1.5 வருஷம் அபுதாபியில் ஒர்க் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு துபாய் வரணும்னு தோணலை. என் நண்பர் சங்கர் மூலமாக தான் இன்றைக்கி வந்து ஸ்கை துபாய் நீ போய் பாரு, திரும்ப நீ எப்போ வருவேன்லாம் எனக்கு தெரியல,
அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சா என் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து இந்தமாரி ஸ்கை துபாயில் ஒரு நாள் நான் இந்தமாரி என்ஜாய்மெண்ட் பண்ண வைக்கணும்னு எனக்கும் ஒரு ஆசை. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். உண்மையிலே எல்லாருக்கும் இந்த ஆசை வரும். ஏன்னா அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைடு வந்து இந்த 220 கிராம்ஸில் உள்ள ரைடு வந்து பார்த்திங்கன்னா நான் போகாத ரைடுனா இந்த கார் ரைடு மட்டும்தான். இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இந்த ரைடும் வந்து செம சூப்பரான ரைடுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரைடில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். அப்படி வந்து ஒரு அடித்து தள்ளிட்டு போகுது ஐஸ் கட்டியில். ஆனால் உண்மையிலே ஒரு கிரேட் என்ஜாய்மெண்ட்டு. எல்லோரும் பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் போவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கார் ரைடு. இது 220 கிராம்ஸில் இந்த கார் ரைடு ப்ளஸ் வந்து இந்த பால் ரவுலு. அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம டாப் வியூவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம மாலில் உள்ளவங்களெல்லாம் பார்க்கலாம். ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷனாக இருக்குல்ல. சின்ன பசங்களாம் அந்த ரன்னர் ரோலர்னு சொல்கிறோம். அந்த ரன்னர் ரோலில் நிறைய பசங்க வந்து ஜம்ப் பண்ணுறாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ஸ்கேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் உண்மையிலே செம. அது வந்து மறக்கவே முடியல என்னால். பார்க்க ஒரு அற்புதமாக இருக்குது. ஆனால் அந்த அட்வென்ச்சர் விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம பசங்க எல்லாருமே வந்து துபாய் வந்தால் என்னப்பா அப்படியே ஒரே சூடு தானப்பா இருக்குது, அங்கே என்ன பாலைவனம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஊரில் நிறைய பேர் இருப்போம். அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து கூலான ஒரு உலகத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க இங்கே. அப்படி ஒரு உலகம் தான் நம்ம சொல்லலாம். அதாவது நான் இந்தமாரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் துபாயில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இதை பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே இங்கே வந்து சம்பாரித்து ஊருக்கு காசு அனுப்பணும், நிறைய கமிட்மெண்ட்டோடு இருப்பாங்க. அப்படி வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியாமல் தானே சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்களும் அதிகம். அதாவது நான் வந்து 16 வருஷத்தில் இன்றைக்கி தான் வந்து பார்க்கணுன்னு எனக்கு எண்ணம். சரி இன்னும் எத்தனை வருஷம், இன்னொரு 5 வருஷம் இருப்போமா, அப்படி ஏன் நம்ம பார்க்கக்கூடாது, நம்மளும் பார்ப்போமே அப்படின்னு தான் நான் வந்தேன். உண்மையிலே வந்தது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு என்ஜாய்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. இந்தமாரி ரைடு போகிறதோட இந்த ரைடு பண்ணுறவங்களே பார்த்தாலே என்ஜாய்மெண்ட்டு தான். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு தெரில, ஐஸ் கட்டியை வச்சு அப்படியே சொல்லிட்டு நிற்கிறாரு. கீழே கிரிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக நிற்கிறாரான்னு தெரில. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி புகை மண்டலமாக இருக்குது. உண்மையிலே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. கூட எடுக்க முடியல. கையிலேருந்து க்ளவுஸை கட்டின அவுத்தாலே அப்படியே கை விரைச்சி போகுது. இப்படி இருக்கும் போது நான் எங்கே வீடியோ எடுக்கிறது? ஆனால் நான் நிறைய பிளானோட வந்தேன். சூப்பராக வீடியோ எடுத்து போடுவோம், செம்ம அட்ராக்டர், நம்ம யூடியூப் சேனலில் எப்படி மில்லியன் கணக்கில் வியூஸை அள்ளுவோம், சப்ஸ்கிரைபர் அள்ளுவோம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணேன். ஆனால் பட்டு அந்தளவுக்குலாம் நம்மளால், நான் பேசுகிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால தானே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறதுக்கு நான் நானே தயார்படுத்திகிட்டு இருக்கேன்னு தான் சொல்லலாம். ஆனால் என்னோடய சேனலில் வந்து ஒரு 3912 சப்ஸ்கிரைபரும் 42 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க. பட் அது ஒரு நாள் 4 மில்லியன் சப்ஸ்கிரைபராக மாறணுங்கிறது தான் என்னோடய கனவு. அதுக்கு நான் நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது. பட் நான் வந்து எந்த விதமான ஸ்கிரிப்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு கண்டென்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் நான் வந்து என்னோடய பேச்சு திறமையை வளர்த்துக்கிறேன்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த பால் ரைடெலாம் செமையாக இருக்குது. எனக்கு இந்த பால் ரைடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் முதுவை போட்டு அந்த ஸ்க்ராட்ச் பண்ணிடுச்சு. அது ஒன்று தான் இந்த பால் ரைடில். ஒரு ராட்சச பந்து மாரி இருக்குது. அது பண்ணுறத பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துக்கிட்டு அப்பா, இன்னும் அந்த கார் ரைடு ஏன் போகலன்னு தெரியல. நம்ம போய் பார்க்கணும். ஒன்றுத்துக்கும் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னே தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே ஒரு தமிழ் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த ரைடுக்கு கூட என்னை அனுப்புகிறேன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையே எனக்கு போதும். தமிழ் ஆளுங்க எங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு உதவி பண்ணுறாங்களே, அந்த உதவியே நமக்கு பேர் ஆன்பதும் தான். அங்கே பாருங்கள், ராட்சச ரோலர் மாரி இருக்குது. அப்பா, ஒரு சுவிட்சர்லாண்டு வந்து ஃபீலிங் இருக்குங்க. இங்கே வந்து 220 கிராம்ஸுக்கு வாங்கின பிறகு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே காலில் ஷூவு, அப்புறம் கவரால் மாரி ஒரு ட்ரெஸ்ஸு, இங்கே வந்து ஒரு க்ளவுஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் சாக்லேட்டும் கொடுக்குறாங்க. அந்த ஹாட் சாக்லேட்டில் க்யூபு, சுகர் கண்டென்ட் உள்ள க்யூபு, ஒரு ஹாட் சாக்லேட் உள்ள காஃபி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிக்கலாம். நான் போனது மொத்தம் 3 ரைடு. ஒரே ஒரு கார் ரைடு மட்டும்தான் போகல. இப்போ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். இங்கே பாருங்க மக்களே, ஒரு ஐஸ் கட்டி. ஆனால் கையெல்லாம் விரைச்சி போகுதுங்க. என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அப்படி ஒரு கை விரைக்கிறது. அம்மா, நடக்க ஆனால்
இங்கே பாருங்க பசங்கள்லாம் எப்படி ஐஸ் கட்டியை தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறாங்க. இங்கே எல்லாரும் கை கொடுக்குறாங்க. ஓப்போ என்னால் முடியலோட சாமி, இப்படி ஒரு ஐஸ் கட்டியில். வா, எங்கடா இருக்கு அந்த காரு? பென்குயினா? பென்குயின்லாம் இருக்குன்னாங்களே, இங்கே பென்குயினை மட்டும் பார்க்க முடியலையே. இந்த அம்மா தொண்டு பசங்களாம் ஜாலியாக ஐஸ் கட்டியில் விளாட்றாங்க. நம்மளால நடக்கவே முடியல. ஏ அப்பா, கிட்னி கிட்னியில் சட்னியாக ஆகி ஐஸ் கட்டியாக ஆகிடும் போலுங்க. இது அப்பா, ஐஸ் துபாய். அப்பா உண்மையிலே துபாய் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும்ல, வெயிலே அடிக்காமல் இந்தமாரி ஐஸ் கட்டி சுவிட்சர்லாந்து மாரி இதே என்வாயன்மெண்ட்டு அப்படியே துபாய் ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களாம் அழகாக உருண்டையாக ரிங் ரைடுன்னு சொல்கிறாங்க. இந்த ரிங் ரைடும் செமையாக இருந்தது. அது அங்கேருந்து வருவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைடுன்னு சொல்லலாம். பாருங்க ஐஸ் கட்டியை. ஓ, அப்படியே கட்டி கட்டியாக இருக்குங்க, ஏதோ ஃப்ரீசருக்குள்ளே இருக்கிற மாரி செமையாக இருக்குல்ல. ஐஸ் கட்டி ஆனால் பைப்பு மாரி இருக்குங்க. இதை உடைக்கலாம் முடியாது உங்களுக்கு, உடைக்க முடியல. இங்கேயும் அதே மாதிரி இருக்கு, செமையாக இருக்கு. அப்போ ஆர்டிஃபிஷியலாக ஒரு சுவிட்சர்லாண்டே உருவாக்கி வச்சுருக்காங்க துபாயில். ஆனால் இந்தமாரி துபாய் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இந்தமாரி ஐஸ் கட்டியாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும்ல. ஐஸ் கட்டியில் கார் ரைடு எப்படி இருக்குது பாருங்க. ஐஸ் கட்டியில் கார் ரைடு உண்மையிலே ஒரு குட்டி காரில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நான்லாம் பஜ்ரோலாம் ஓட்டியிருக்கேன், இப்போ லேண்ட் குசர்லாம் ஓட்டியிருக்கேன். ஆனால் ஐஸ் ரைடுக்குள்ளே எப்படி கார் ஓட்ட போகிறேன்னு தெரில. ஆனால் ஒத்த கையால் தான் ஓட்ட போகிறேன். நம்ம வீடியோவும் எடுத்துக்கிட்டே கார் ஓட்ட போகிறோம். மக்களே செமையாக இருக்கு. ஐயோ, ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராட்சச பலூன்னு பாருங்க, எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் ராட்சச பலூன்னு. இந்த ராட்சச பலூன் தான் ரைடு சூப்பர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிங் ரைடு. இது இன்னொரு வாட்டி காட்டுறேன். ரிங் ரைடு பாருங்கள், செமையாக இருக்குது. இதுலேருந்து அங்கேருந்து தள்ளி விட்ருவாங்க. இந்த ஸ்லாப்பில் வந்து மேலே ஏறி அப்படி வரும். இப்போ யாராவது வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு ரைடு. அதுக்கப்புறம் இந்த ராட்சச பலூன் ரைடு, இந்த 2 ரைடு. மொத்தம் அந்த கார் ரைடு ஒன்று, மொத்தம் 4 ரைடு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 4 ரைடு. ஒரு ஸ்லாப் ஒன்று இருக்குது, ஸ்லாப்லேயும் நம்ம ஆல்ரெடி போயாச்சு. இந்த ரிங் ரைடுக்குன்னு ஒரு ஸ்மால் லிஃப்ட்டு போய் பாருங்கள். இந்த லிஃப்ட்டில் என்ன ஏற்றிட்டு போவாங்க. அதேமாரி இந்த ராட்சச பலூனுக்குன்னு ஒரு லிஃப்ட் வச்சுருக்காங்க. அந்த லிஃப்ட்டில் இருந்தால் நம்ம ஏற்றிட்டு போவாங்க. ஆனால் இந்த ராட்சச பலூன் தான் செமையாக இருந்தது பாருங்கள். ரிங் ரைடுக்கு எல்லோரும் ரிங் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். யாருமே வரலையப்பா ரிங்குக்கு. வருவார்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு பையன் வராப்புல, அவர் அழகாக எடுப்போம் பாருங்கள். ரிங் ரைடு எப்படி இருக்குன்னு செமையாக வராங்க. ரிங் ரைடு அட்டகாசங்க. ஓ, ரிங் ரைடு இதாங்க ரிங் ரைடு. வாங்க ராட்சச பலூனையும் பார்ப்போம். இப்போ பலூனை மேலேருந்து தள்ளி விடுவாங்க, அங்கேருந்து தான் வருவாங்க. இங்கேருந்து இறங்கணுன்னா அந்த ஓட்டை வழியாக வெளில வந்துடுவாங்க. ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்குது, இந்த ஹோல்ஸ் வழியாக காலை உள்ளே விட்டு அப்படியே அழகாக வெளில வந்துடுவாங்க. என்னப்பா பலூனே ஒன்றும் காணும்? நம்ம வீடியோ எடுக்கும் போது தான் பலூன் வரமாட்டாங்க. பார்ப்போம், ஒரே ஒரு பலூன் வரும்னு நினைக்கிறேன். எல்லா ரைடையும் நான் கவர் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இங்கே கை விரைச்சி போகுது, வீடியோவே எடுக்கவே முடியல. ஆக்சுவலாக க்ளவுஸு போட்டோம்னு வைங்களேன், அந்த க்ளவுஸால் டச் ஸ்க்ரீனை டச்சே பண்ண முடிய மாட்டேங்குது. அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையே. ஆனால் இங்கே லாகர்லாம் வந்து எப்படி வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு நானும் யோசிக்கிறேன். நான் ஒருத்தன் தான் லாகராக வந்தேன்னா அப்படிலாம் இல்லை, நிறைய யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. அவங்களாம் எப்படி வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரில. இங்கே பாருங்க ராட்சச பலூன் செமையாக இருக்குது. இப்படி இங்கே பாருங்க ஐஸ் கட்டியை. ஃபுல்லாகவே இந்தமாரி ஐஸ் கட்டியாக இருந்ததுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஐஸ் கட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
நம்ம சுவிட்சர்லாண்டில் போய் பார்க்க வேண்டிய விஷயத்த நம்ம துபாயிலே அழகாக பார்த்துடலாம். செம ஜாலியாக இருக்குங்க, அளவு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. உண்மையிலே செமங்க. இங்கே பாருங்க ஐஸ் கட்டி எப்படி இருக்கு. ஐயோ அவ்வா செம கூழ். நான் உண்மையிலே 16 வருஷமா அனல் வெயில் தான் பார்த்தேன். இன்னைக்கு இப்போ தான் இந்தமாரி ஐஸ் கட்டி உள்ள ஏரியாவை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக சந்தோஷம். உண்மையிலே நிறைய இருந்துச்சு. ஜாலியாக இப்போ புல்லட் ரைடு வந்துட்டோம். அது வந்து உண்மையிலே செமங்க. புல்லட் ரைடு பாருங்க, ரைடு செமையாக இருக்குது பாருங்க. ஓ அந்த சைடு பார்த்தா ஒரு பக்கம் ஸ்கேட்டிங்கு, இன்னொரு பக்கம் புல்லட் ரைடு. ஓ வா, இதில் சின்ன பிள்ளைங்களாம் ஒரு ரைடிங், அந்த ரன்னிங் ரைடு மாரி ஒரு மேலே ஒரு ரைடு இருக்குது. ஆனால் புல்லட் ரைடு செமங்க. ஃபுல்லாகவே நம்ம வாட்ரு, அதாவது ஐஸ் கட்டி, அதாவது அப்படி ஒரு ஐஸ் சான்ஸே இல்லைங்க. என்ன ஒரு அருமையாக இருக்குது பாருங்க. அப்பா புல்லட் ரைடு. இங்கே பாருங்க பசங்கள்லாம் எப்படி ஸ்கேட்டிங் பண்ணுறாங்கன்னு. செமையாக ஸ்கேட்டிங் பண்ணுறான் ஒரு பையன். எனக்கு இந்தமாரி ஸ்கேட்டிங் பண்ணணுன்னு ஆசை. உண்மையிலே அட்ராக்ஷனாக இருக்குது. ஒரு முறை வந்து துபாயை ஒரு வாட்டி இந்தமாரி புல்லட் ரைடில் என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ ஒரு ரோப்பில் 70 ஹைட்டில். ஒவ்வா என்ன ஹைட்டு உளுந்தா ஐஸ் கட்டியில் எப்படியெல்லாம் அடிப்படும். அப்பா ஐயோ அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்கங்க புல்லட் ரைடு. செமையாக இருக்குது பாருங்க. ஐஸ் ஸ்கேட்டிங்னா ஸ்பீடாக பண்ணுறான் ஒரு பையன். ஷோ செமையாக பண்ணிட்டு போயிட்டாங்க அவன் வீட்டில். இவ்வளோ ஹைட்டு வரையும் அங்கே பாருங்க. அப்பா ரோப்பில் கட்டி ஒருத்தன் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எங்கடா போறீங்க? ஓப்பா செமையாக இருக்குது புல்லட்டு. ஓ ஒரு ரவுண்டே அடிக்குது. கையெல்லாம் ரொம்ப நடுக்குது, என்னால் பேசவே முடியல. இதோட அப்படியே டேர்ன் ஆகுதா என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆனால் மேலே ஏற்றுது. ஆகா இன்னும் நல்ல ஹைட்டுக்கு போகும்பளுக்கு செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் புல்லட் ரைடு வாங்க, என்ஜாய் பண்ணலாம். செமையாக மேலே தூக்குது. ஆனால் ஷேக் ஆகிறத நினச்சா தான் பயமாக இருக்குது. எனக்கு பல்லெல்லாம் வரன்னு கடிக்குதுங்க. அப்பா இங்கேயே இப்படி இருக்கே. உண்மையிலே சுவிட்சர்லாண்டு போனால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் தாங்க முடியாது. அப்பா நல்ல வேலை நம்ம கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம். கூலான ப்ளேஸில் ஒர்க் பண்ணாலும் இவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம்தாங்க கூலான ப்ளேஸில் ஒர்க் பண்ணுறது. அது ஈஸி கிடையாது. அதாவது நம்ம தமிழ் மக்கள் எங்கே போனாலுமே தமிழர்களை வாழ வைக்கும் தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் மக்களோட அந்த ஒரு நானும் தமிழ் நீங்களும் தமிழ்னு சொல்லிட்டு அந்த ஒரு எங்கே பார்த்தாலும் பறந்து நிறைய கண்ட்ரியில் இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இது சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள் ஸ்கேட்டிங் எப்படி பண்ணுறான் அந்த பையன். அப்பா செமையாக பண்ணுறான். நான்லாம் வந்து நார்மல் ஸ்கேட்டிங் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டம். இவனுங்க ஐஸ் ஸ்கேட்டிங் பாருங்கள் எப்படி பண்ணுறானுங்கன்னு. ஓ பாருங்க மக்களே எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னு. செம்ம ஹைட்டில் இருக்காங்க எல்லோரும். கையை மறத்து போச்சு. மொத்த பிளேஸும் நான் வீடியோ எடுத்துருக்கேங்க. கிட்டத்தட்ட மொத்த பிளேஸ் பாருங்கள் இவ்வளோ தூரம் வரைக்கும் பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியலாக ஒரு மினி சுவிட்சர்லாண்டு. இதோட நிச்சயமாக ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஸ்ட்ரெக் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ரோப்பெல்லாம் வச்சு எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம். ஆனால் எப்படி ஆர்டிஃபிஷியலாக இவ்வளோ ஒரு ஸ்கேட்டிங் இதாக பண்ண முடிஞ்சுதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் எப்படி ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. ஷோ ஒரு பக்கம் ஐஸை எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. இவ்வளோ மேன் பவரை வச்சு பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. இங்கே பாருங்க இந்த பையன் எப்படி ஸ்கேட்டிங். ஓப்பா காலே செம்ம டர்ன் ஆகுது.
அது ரன்னிங் ரோப்பில் ஒருத்தர் ஸ்கேட்டிங் பண்ணுறது மேலே ஏறுறது கஷ்டம், அதனால அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா சர்வரில் இறங்கிடலாம், ஆனால் மேலே ஏறுறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். ஒரு பையன் பாருங்கள், அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறாரு பாருங்கள். அந்த ரோப்லேருந்து அவர் பிடிச்சி இழுத்துட்டு போகுது ரோப்பு. இதெல்லாம் அட்வென்ச்சருங்க. இந்த அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு மனதைரியமும் வேணும். அதே டயத்தில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம இதெல்லாம் அனுபவிக்க முடியும். உண்மையிலே சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு. எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கேன் பாருங்க, செம்ம ஹைட்டில் இருக்கேன். இங்கேருந்து பார்த்தா எப்படி பயமாக இருக்குது, அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டு புல்லட் ரைடு.
இந்த புல்லட் ரைடில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஹைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது எல்லாமே அந்த கீழே ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க நல்லா பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலுமே நமக்கு ஒரு பயம், என்னடா இது ஒன்றும் ஒரு பெரிய சேஃப்டி இதெல்லாம் இல்லையே, நம்ம கீழே விழுந்துருவோமா அப்படின்னு ஒரு பயம் வருது. சம்டைம் கீழேருந்து இப்படி மேலே ஏறும். ஆக்சுவலாக இந்த ரோப் கார்லாம் வந்து டவுன் வியூ நல்லா கவர் ஆகும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அடுத்தது இந்த ரோப் கார்லாம் நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இது ஒரு ராட்சச ரிங்கு மாரி வச்சு அந்த ரோப் கார் வந்து டெட்டு எண்டுக்கு போயிட்டு அப்படியே டேர்ன் ஆகுது. அந்த டேர்ன் ஆகிற அந்த ராட்சச ரிங்கை பார்க்குறதெல்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. மக்களே ரொம்ப குளிருது, செமையாக இருக்குது. ஆனால் இந்த புல்லட் ரைடு கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸ்கை துபாய் வந்தால் கண்டிப்பாக புல்லட் ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் என் மனசில் நிறைய விஷயங்கள் தோணுச்சு. என்னடா இது அப்ராட் லைஃப்பில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மிஷின் போல் சம்பாதிச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு சுற்றி பார்க்க இங்கே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, ஆனால் துபாய் வந்து இந்த அளவுக்கு நிறைய டூரிசம் அட்ராக்ஷன் பிளேஸ் இருக்குது. இந்தமாரி ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுங்கிறது நிச்சயமாக இந்தமாரி ஒரு இடத்துக்கு வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த புல்லட் ரைடில் வந்து டோட்டல் ஏரியாவில் ஒரு டாப் வியூவில் ஒரு ரோப் காரில் போகும்போது என்ன மாரி ஒரு ஃபீல் வரும். அந்த டாப் வியூவில் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே நம்ம காலு கீழே தான் எல்லாம் இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வரும். அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேயுமே. ஆனால் நான் 100% சொல்லுவேன், நீங்கள் இந்த ஸ்கை துபாய்க்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இது காலம்புற 9 o'clock வந்துடணும். வந்துட்டு நைட்டு வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஒரு நாள் ஃபுல்லாக கூல் பிளேஸ்லேயே இருந்துட்டு வரும்போது நம்ம உடம்பு எந்த அளவுக்கு புத்துணர்ச்சியாக இருக்குங்கிறத நீங்கள் உணர முடியும். ஆனால் உங்களுக்கு இந்தமாரி ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக விடாதீங்க மக்களே. நீங்கள் ஓல் டே அங்கே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 9 o'clock வாங்க, இருந்துட்டு அங்கேயே பீஸாலாம் விற்கிது, எல்லாமே விற்கிது, அங்கேயே சாப்பிட்டுட்டு ஃபுல் ஓல் டேவும் இங்கே வந்து இந்த ஐஸ் கட்டியில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை நீங்கள் என்ஜாய் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது எல்லாருமே வந்து சுவிட்சர்லாண்டோ இல்லை ஒரு லண்டனோ யூகேவோ போக முடியாது. ஆனால் துபாய்ங்கிறது ரொம்ப ஒரு சீப், ஒரு அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் பிளேஸு கிடையாது. அதாவது இன்றைக்கி வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து எல்லோரும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு நாடுனா அது துபாய் தான். ஸ்கை துபாய் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நான் வீடியோவும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். துபாய் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சுற்றி காட்டுன்னு எனக்கு ஆசை. பட் எனக்கு அந்தளவுக்கு டேஸ் இல்லை. கண்டிப்பாக இன்னொரு நாள் ஃபேமிலியோடு வரும்போது சூப்பரான ஒரு லாகர் வீடியோவோட பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வீடியோஸ். Morning Moon.